ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் லியான். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து எப்படி சிஸ்டமுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கேப்சர் கோடு எந்த ஒரு அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படும். ஜஸ்ட் நம்மளோட ஃபோன் அண்ட் யூஎஸ்பி கேபிள் இருந்தாலே போதும். ஸோ இந்த மெத்தட் ஒர்க் ஆகுனாக்கா ஃபஸ்ட் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துவாங்க. இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ் கீழே வந்தீங்கன்னாக்கா சிஸ்டம் கீழே வந்து அபவுட் ஃபோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா சீரியல் நம்பர், ஹார்ட்வேர் வெர்ஷன், பில்ட் நம்பர்னு இருக்கும். ஸோ பில்ட் நம்பர் வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் டேப் பண்ணிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு வந்து பின் கேட்கும். இந்த பின் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ண பிறகு இப்போ நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நமக்கு அன்லாக் ஆகிடும். ஸோ பேக் வந்துருங்க அப்படியே. ஸோ பேக் வந்த பிறகு இங்கே சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டெவலப்பர் கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன் காமிக்கும். டெவலப்பர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே யூஎஸ்பி டிபிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஸோ இந்த யூஎஸ்பி டிபிங் வந்து நீங்கள் ஆன் பண்ண பிறகு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து விண்டோஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் விண்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். அது வந்து 64 பிட் அப்புறம் 32 பிட் சொல்லிட்டு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இங்கே காமிக்கும். நம்ம வந்து இங்கே 64 பிட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ண பிறகு இந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே போங்க. ஜிப் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு இந்த ஃபோல்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் இங்கே. ஸோ இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ நம்மளோட ஃபோன் எடுத்துக்கலாம். ஃபோன் அப்புறம் நம்ம கேபிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேபிள் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு கேபிளில். ஸோ இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து உங்களோட லேப்டாப்லையோ இல்லை பிசியிலோ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமில் நம்ம அந்த டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுவோம். ஸோ போயாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சிபியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு பர்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன் சிபியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மின் சொல்லிட்டு கொடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட மெத்தட் இங்கே முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ மவுஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஃபோன்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்ட் 11 மேலே உள்ள எல்லா ஃபோன்லையுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இதில் கேம் ஸ்ட்ரீம் பண்ணணும், இல்லை வந்து கேமிங் வந்து நான் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ கேப்சர் டிவைஸும் தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களோட மொபைலோட யூஎஸ்பி கேபிள் இருந்தாலே போதும். இதில் ஸ்க்ரீன் மிரரிங் மட்டும் ஆறது இல்லாமல் ஆடியோ இதில் சேம் டைம் வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தான் கைஸ், இந்த மெத்தட் உங்கள் எல்லாருமே ஒர்க் ஆகும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் 10 கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆடியோ கேப்சர் வந்து ஆகாது. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு வைக்கிறேன் நான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மிஸ்டர் லியான் கைஸ். பை பாய்.